இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறச்ச மிளகாப்பொடி போட்டு நல்லெண்ணெயில் கடுகு பெருங்காயம்லாம் தாளித்து கொட்டி ஊறுகாயாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக பண்ணி வச்சிட்டோன்னா அந்த எண்ணெய் வாசம் வந்து பழைய வாசம் மாதிரி ஆகிடும். அப்பப்போ வேணுங்கிறச்ச ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே ஊறிடுச்சு, சூப்பராக ஊறிடுச்சு. இதை அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் உப்பு எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முழு எலுமிச்சங்காயும் பண்ணலாம், அதை வந்து கட் பண்ணி போட்டும் உப்பில் போடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எலுமிச்சம்பழம் வந்து சீசனில் நிறைய கிடைக்கும். இப்போ வெயில் காலங்கிறதுனால நிறைய கிடைக்குது. அதை வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி நறுக்கி உப்பு போட்டு வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறச்ச வந்து ஊறுகாய் போட்டுக்கலாம். இதில் வந்து ஜூஸு அதெல்லாம் கூட பண்ணி வச்சுக்கலாம். நான் அது ஜூஸ் பண்ணுறது கூட எப்படின்னு ஒரு தடவை காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நறுக்கிக்கங்க, அப்போ தான் ஜூஸ் எல்லாம் அதுலேயே இருக்கும். இந்த மாதிரி பீசஸாக, இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ சின்ன பீஸாக வேணும்னா சின்னதாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இப்போ சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன், அங்கே வந்து கிடச்சிது. இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுனாலும் ஊறுகாய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சீட்ஸ் எடுக்க வந்ததை எடுத்து வச்சுருங்க. வராது சின்ன சீட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி பெருசாக இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இதை வந்து முழுசாக நறுக்கி கூட போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே நறுக்கிடக்கூடாது. இந்த மாதிரி 4 இதுவாக கட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே அப்படியே உப்பு வச்சு அமுக்கி ஊற வைக்கணும். நறுக்கினதெல்லாம் இந்த மாதிரி ஆளாக்கில் அளந்து எடுத்துக்கணும். அப்போ தான் உப்பு போட கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதெல்லாம் இப்போது ஊறுகாயெல்லாம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி செராமிக் ஜாடி அந்த மாதிரி இதில் தான் போடணும். கண்ணாடி இது, அப்புறம் வந்து ஊறுகாய் ஜாடிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் தான் போட்டுக்கணும். ஏன்னா உப்பு போட்டு ரொம்ப நாளாக வச்சுருக்கிறதுனால பிளாஸ்டிக் அதில் எல்லாம் போடக்கூடாது. அதில் எல்லாம் ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக்கில் ஊற வைக்கிறதுலாம் இப்போ ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுல் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 3 அலாக்கு போட்டிருக்கேன், இப்போ ஒரு அலாக்கு 4 அலாக்கு இருக்குது. இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். நறுக்கிறச்சே பாருங்கள் இவ்வளோ விதை வந்துருச்சு. இந்த ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அளந்தோம் இல்லையா, அதுலேயே அரை அலாக்கு போட்டிருக்கேன். 4க்கு அரை. இதை அப்படியே போட்டுடலாம். இதில் வந்து மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சும்மா உப்பு மாத்திரம் போட்டும் ஊற வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஊற ஊற உப்பு கசிஞ்சு தண்ணி விட்டுக்கிட்டு வரும். வெயில் இருந்தால் நீங்கள் வெயிலில் வைக்கலாம், இல்லாட்ட டெய்லியுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். குலுக்கி விடணும். அப்போ தான் கீழே உள்ளது மேலே உள்ளதெல்லாம் நல்லா ஊறும். இந்த மாதிரி குலுக்கி விடணும். அப்போ தான் வந்து இந்த அடியில் இருக்க உப்பு எல்லாம் அப்படி மேலே வந்து நல்லா ஊறும். இப்போ முழுசாக போடுறதா இருந்தால் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 4. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு உப்பு, அது உள்ளே கொள்கிற அளவுக்கு இதை அப்படியே எடுத்துட்டு உள்ளே அப்படியே வச்சிடணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அமுக்கி விட்டுறணும். இப்போ மிச்சம் உள்ள பழங்களையும் இதே மாதிரி 4 கட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் பழம் தான் இந்த மாதிரி முழுசாக உப்பு அமுக்கி வச்சுருக்கேன். மீதி எல்லாமே அந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் வெறும் உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா உப்பும் மஞ்சப்பொடியும் கலந்துக்கிட்டு கூட இதில் ஸ்டஃப் பண்ணலாம். நல்லா இப்போ எல்லாம் 5 எலுமிச்சம்பழத்துலேயும் உப்பெல்லாம் அமுக்கியாச்சு. இதை வந்து ஒரு நல்லா ஊறுற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கணும், இல்லை ஜாடி வேணாலும் ஜாடி எடுத்துக்கங்க. அதில் வச்சு அப்படியே டெய்லி என்ன பண்ணணுன்னா பெரட்டி விடணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறும். இல்லாட்டி மேல் பக்கம் வந்து அப்படி ஊறாமல்
கீழ்ப்பக்கம் மாத்திரம் ஊறிடும். இதை வந்து ஒரு மூடியால் மூடி போட்டுட்டு அப்படியே நான் கிச்சனில் தான் வச்சேன். உங்களுக்கு வெயில் இருந்தால் துணி போட்டு மூடி மாடியில் கூட கொண்டு போய் வைக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம்லாம் ஊற வச்சு 10 நாளாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள். அந்த முழுசாக போட்டோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பாருங்கள், கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறச்ச மிளகாப்பொடி போட்டு நல்லெண்ணெயில் கடுகு பெருங்காயம்லாம் தாளித்து கொட்டி ஊறுகாயாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக பண்ணி வச்சிட்டோன்னா அந்த எண்ணெய் வாசம் வந்து பழைய வாசம் மாதிரி ஆகிடும். அப்பப்போ வேணுங்கிறச்ச ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே ஊறிடுச்சு, சூப்பராக ஊறிடுச்சு. இதை அப்படி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த முழுசாக போட்ட எலுமிச்சம் பழம் பாருங்கள், அப்படியே நல்லா ஊறி அந்த தண்ணியெல்லாம் தேன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல க்ளீனாக இருக்க கண்ணாடி பாட்டில், ஈரமே இருக்கக்கூடாது, அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் கண்ணாடி பாட்டில் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் முதல் நாளே எடுத்து. அப்போ தான் வந்து ஈரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் பாட்டிலில் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இதை வெளியிலே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும், கெடவே கெடாது. எலுமிச்சங்காயில் வெறும் உப்பு தானே போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். 2 இயர்ஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். ஆனால் பாட்டிலில் மாத்திரம் க்ளீனாக ஈரம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் வேணுங்கிறச்சே இதில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் ஊறுகாயாக செஞ்சுக்கலாம். மிளகா அப்படி போட்டுட்டு கடுகு வெந்தயம் வறுத்து நுணுக்கிட்டு நல்லெண்ணெயில் பெருங்காயம் தாளித்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்ல காரமாக ஊறுகாய் போட்டுக்கலாம். அப்பப்போ போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதை வச்சு எலுமிச்சங்காய் தொக்கு கூட பண்ணலாம். நல்லா ஊறிடுச்சு இல்லையா, பாருங்கள் எவ்வளோ ஊறி ஜூஸியாக இருக்குது. இதில் தொக்கு கூட போட்டு வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், என்ன வேணால் போட்டுக்கலாம். இதை சும்மா அப்படியே தயிர் சாதத்தில் போட்டு கரைச்சி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். எல்லோரும் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எலுமிச்சம்பழம் நிறைய கிடைக்கிது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.